ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல. நான் வந்து ஏழுமலை பாலிடெக்னிக் விழுப்புரத்தில் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். அதை முடிச்சுட்டு மெயின் 7th லெவலில் ஒரு 8 வருஷம் வந்து கம்ப்யூட்டர் டீச்சராக ஒர்க் பண்ணேன். மெயின் 7th இருக்குல்ல, அதில் வந்து கம்ப்யூட்டர் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அமுத சுரபியில் எனக்கு வேலை கிடச்சிது. அமுத சுரபியில் வந்து ஒரு 5 வருஷம் இருந்தேன். 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது லிக்கர் செக்ஷன் தான். யாரோ சொன்னாங்க லிக்கர் சாப்பிடக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னாரு. ஆனால் வந்து நான் 5 வருஷம் லிக்கர் சைடில் தான் இருந்தேன். இது வரைக்கும் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கு இல்லை. இதில் யாரும் கஸ்டமர் இருக்கிற மாதிரி தெரியல. ஆயிடுச்சு. அடுத்தது அப்படியே ஒன்று ஒன்றா வருவோம். அதுக்கப்புறம் உழவர்கரை முனிசிபாலிட்டியில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை கிடச்சிது. இப்போ 2007 அங்கே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். இப்போ பாலா சொன்ன மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து கையூட்டு பெறாமல் யாரும் 90% பேர் எனக்கு தெரிஞ்சு கையூட்டு பெறாமல் வேலை செய்யறது இல்லைன்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இதில் என்ன அப்படின்னா, அவங்க பாலா ஃபாதர் வந்து ஒரு எப்படியும் ஒரு 1 month இருக்கும். 1 month பிஃபோர் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து தொடர்ந்து வரார். அந்த வீட்டு வரி இதில் வந்து அவரோட பெயர் வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஸ்பெல்லிங் மாற்றுறதுக்காக வரார். ஒரு வாரமாக வந்தார் உங்கள் அப்பா. நான் உங்கள் அப்பான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் வந்து உள்ளே உட்காந்துருப்பேன். வீட்டு வரி இங்கே விவிபி நகரில் தான் இருக்குது. அந்த ஆஃபீஸில் வந்து அவர் ரொம்ப வயசானவர். ஒரு வாரம் தொடர்ந்து வரார். கேட்டால் வந்து நான் ஒரு நாள் விசாரித்தேன், நானே வாலண்டியராக விசாரித்தேன். என்னங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி வந்து வீட்டு வரியில் வந்து என்னோடய பெயர் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்பெல்லிங்கில் வரணும், நார்மல் ஸ்பெல்லிங்கில் வந்து போச்சு, அதை கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஏரியா ஆர்ஐ கிட்ட அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு. ஒரு வாரமாக அந்த ஆர்ஐ வந்து ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுறது கிடையாது. அந்த ஆர்ஐ வந்து கையூட்டு பெறுபவர். அதனால் அவர் அப்படியே அவருன்னு இல்லை, பொதுவாக வந்து முனிசிபாலிட்டி வந்து எப்படின்னா பப்ளிக் ஓரியன்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உள்ள ஒரு ஆஃபீஸ். அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், லஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு துறையில் இது வரைக்கும் நான் ₹1 கூட யாருக்கிட்டையும் கை நீட்டி லஞ்சம் வாங்கிறது கிடையாது. இப்போ என்னோட மெயின் இது என்ன அப்படின்னா, பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நான் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுவேன். எவர் மூஞ்சி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா விருதாச்சலத்துலேருந்து வருவாங்க, உளுந்தூர்பேட்டையிலேருந்து வருவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் வந்து குழந்தை பிறக்கும், பேர் வைக்காமல் விட்ருவாங்க பர்த் சர்டிஃபிகேட்டில். அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து தான் அவங்க பேர் வைக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்டில் ஸ்பெல்லிங் மாறி போச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 5 வருஷமாக சேர்மன்கிட்ட பிஏவாக இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்னோடய பணியை நான் செம்மையாக செஞ்சுன்னு வரேன் இது வரைக்கும். இதில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு வாரம் நடந்து அதுக்கப்புறம் நான் தான் அதில் தலையிட்டு ஒரே நாளில் அவங்க அப்பாவுடைய மேட்ரை நான் முடிச்சு கொடுத்தேன். அதில் எனக்கு ஒரு பெருமை. அப்போ நான் விசாரிக்கும் போது அட்ரஸ் சொன்னார். நான் கதிர்காமத்தில் மாரியம்மன் கோயில் தெருவுதுன்னு, மாரியம்மன் கோயில் தெருவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரே சொன்னார், என் பெரிய பையன் வந்து இதில் இருக்கான், இப்போ என்னது ட்ரக் இன்ஸ்பெக்டர், சின்ன பையன் வந்து யூஎஸ்ஏல இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ தான் நானே வாலண்டியராக கேட்டேன், அவர் 7th ஸ்கூலில் படித்தாரா அப்படின்னு. ஆமான்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் உங்கள் அப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் அது ஒரே நாளில் அவர் இதை நான் ஒர்க்கை முடிச்சு கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸ்கூல் பர்சனல் லைஃப்னு பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் வந்து 2003 நடந்தது. 2 பொன் குழந்தை, 2மே குளூனியில் படிக்கிறாங்க. ஆமாம். பொண்ணு இப்போ 4th போகிறாங்க, சின்ன பொண்ணு 1st ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. 2 பேருமே குளூனியில் படிக்கிறாங்க. பெரிய பொண்ணு பேர் மதுமிதா, சின்ன பொண்ணு பேர் பவித்ரா. என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், வேலைக்கு போல் படிச்சிருக்காங்க, பிகாம் பிஎட் படிச்சிருக்காங்க. சின்ன ஸ்கூலில் ஒன்று போயின்னு இருந்தாங்க, வேணான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. இதோட எனக்கு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ வந்து எனக்கு தெரியும், நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அவர் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணல. அவர் கவுன்சிலராக இருக்கும்போது நான் சேர்மன்கிட்ட பிஏவாக இருக்கிறேன். அவர் நான் டெய்லி என்கிட்ட வருவார், பண்ணுவார். ஆனால் நான் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நான்
இவர் வந்து என் கூட படித்தவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டேன். ஆனால் அவர் வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணலை. சாரி, என்னை மன்னிச்சிக்கங்க. உழவர்கரை முனிசிபாலிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக வரலாம். நான் கண்டிப்பாக பண்ணித்தர தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும், பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்றணும். வந்து ஒரு பொலிட்டீஷியனாக எடுத்துப்போம். பொலிட்டீஷியனாக இருக்கும்போது அவர் என்ன அப்படின்னா, அவர் கவுன்சிலர்னும் போது அது ஒரு கெத்தாக தான் இருக்கும். அவர் எல்லப்பிள்ளை சாவடி வார்டு நம்பர் 35க்கு வந்து அவர் கவுன்சிலர். அவர் வராருனால அந்த இன்னைக்கு சப்போஸ் நாளைக்கு மீட்டிங் நடக்க போகுது, மந்த்லி டுவைஸ் மந்த் ஒரு மீட்டிங் கண்டிப்பாக நடக்கும், கவுன்சிலர் மீட்டிங். இல்லை, இவர் முன்னாடி எல்லா கவுன்சிலர் வராங்க, எல்லா வார்டு கவுன்சிலர்ஸும் வருவாங்க, சேர்மன் இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா பொது விவாதம் மாதிரி இருக்கும். அவங்களுடைய அந்த ஏரியாவில் உள்ள ட்ராபேக்ஸ் என்னென்ன, ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதை பற்றி எடுத்து சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னா, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு 15 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புரஸ்காரங்களும் வந்துடுவாங்க. எங்களுடைய மீட்டிங் என்ன அப்படின்னா ஒரு ஜாலியான மீட்டிங், ஒரு ஜோக் மாதிரியா இருக்கும். அது மீட்டிங் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சிபி சார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏரியாவில் என்ன சிபி சரி சரி அவர் சிபி என்ன பண்ணுவார்னா, அவங்க ஏரியாவில் உள்ள பொதுவான ஒரு ட்ராபேக் என்ன, சப்போஸ் குப்பை வரல, இல்லை கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறேன். அதுக்கு உண்டான பேப்பர் கட்டிங்கும் இல்லை வந்து மேனெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும். ஒரு தடவை என்ன எடுத்துன்னு வந்தார், கொசு இதாக ஷவுல், அந்த வாக்கிய வாருவாங்கல்ல ஷவுல், அந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அந்த ஒரு 15 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாலே வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எதுக்கு அந்த வீடியோ கவரேஜுக்கு கேமராவுக்கும் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி அதில் சிபி முன்னிலை நிறுத்துவார். அவர் தான் வந்து முன்னிலையாக இருப்பார். நீங்கள் என்ன பண்ணீங்கன்றார். அது எவ்வளோ நேரம் நடக்குன்னா குறைஞ்சது ஒரு அந்த 20 மினிட்ஸ் அந்த அவங்களாம் போனோம். அதுக்காக நான் தப்பாக சொல்லலை. அவங்களுடைய வார்டு பீப்புளுக்கு அவராட முடிஞ்ச எவ்வளோ ஹெல்ப்பு அவர் பண்ணியிருக்காரு. இதை நான் கண் கூட பார்த்தேன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, கரப்ஷன் இல்லாத கவுன்சிலர். இதை நான் வந்து தொடர்ந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. இது வந்து யாரோட தலைமையில் நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கங்கா ஏற்பாடு பண்ணாரான்னு தெரியல. எனக்கு வந்து கங்கா தான் சொன்னார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, தேங்க்யூ. God wishes to all of you, and I inaugurate this function 1990. What is it? Class of reunion of 2000. நாம் வந்து 90ல் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் முடித்தோம். அதாவது பல்வேறு கோணங்களில் பிரிஞ்சு போனோம். இன்றைக்கி எப்படி மீட் பண்ணுறோன்னா எல்லாம் ஃபேமிலி ஒன்ஸாக நம்ம மீட் பண்ணுறோம். ஐ எம் ரியலி அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ டு சி திஸ் யூனியன் ஃபங்க்ஷன். எனக்கு பேச்சு வரல. கங்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணால், அப்போ ஆஃபீஸில் இருக்கிற ஃபோன் பண்ணால் ரொம்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. உடனே எங்கள் ஏஎம்கிட்ட உடனே பர்மிஷன் கேட்டேன். உடனே பர்மிஷன் கேட்டேன். நான் என்னுடைய கதையை சொல்ல, அவங்க வந்து அவங்க ஸ்கூல் இதை சொல்ல ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ நான் வந்து பாண்டியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு சன்னு ஒரு டாட்டர், அவங்களும் இந்த ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. ஆமாம், சாந்திரி. அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் அப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து டெஸ்ட்டு முடிஞ்சவொடனே மார்க் கொடுப்பாங்க அந்த பேப்பர்ஸுக்கு. அப்போ உதயசங்கர், நான், பாலசுப்ரமணியன் எல்லாம் வந்து எங்கள் மார்க்கை விரும்பத்துக்கு அறிஞ்சிப்போம், யார் ஃபஸ்ட்டு நான். அப்போ வந்து அது ஒரு இதுவாக இருக்கும். அது ரியலி அப்போ நான் மறக்க முடியாத விஷயம். நான் +1 +2 வந்து வாவிசில், டிகிரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடித்தேன். ஆமாம், அண்ணாமலை. ஆமாம், ரெகுலர். சோஷியாலஜி. ஆமாம். இப்போ வந்து பாண்டியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன்.
அது ஒரு வருந்தக்கூடிய விஷயம். இதே மாதிரி மறுபடியும் நாம் அடிக்கடிக்கு மீட் பண்ணோம். அதான் என்னோட விருப்பம். ஓகே. 10th முடிச்சுட்டு நான் 11th 12th இளங்கோடிகளில் முடித்தேன். சரி சொல்கிறேன். இளங்கோடிகளில் முடிச்சுட்டு அப்புறம் காரைக்கால் போயிட்டேன். காரைக்கால் முடிச்சுட்டு இப்போ தான் மேட்டுப்பாளையத்தில் ஈக்குவல் ஃபீல்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பி பற்றி சொல்கிறேன். தம்பி இங்கே தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜில் என்னை பற்றி வேறு என்ன இது சொல்கிறது. தம்பி வந்து இது தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜில் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் எம்சிஏ முடிச்சுட்டு இப்போ யூஎஸில் இருக்கிறாப்புல. அவருக்கு ஒரு குழந்தை, எனக்கும் ஒரு குழந்தை. அவ்வளோதான் போதும். Okay, 10th, 89 முடிச்சோம். 91, 92. 11th 12th ஜீவானந்தம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முடிச்சது. அங்க ஒரு வெட்டியா தருதல சுத்திட்டு இருந்தோம். அது முடிச்ச உடனே எங்க அப்பா என்ன பண்ணாரு, இதுக்கெல்லாம் லாக்கிலடான்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல கொண்டு சேர்த்து விட்டாரு. ஒரு நல்ல பொருத்தத்தை விட்டாரு. அது கிடையாது. நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். +1 +2 ஜீவானத்தில் படித்தானா. அதுக்கப்புறம் பெங்களூரில் தும்கூரில் இன்ஜினியரிங் அப்பா சேர்த்து விட்டாரான். அடுத்து சொல்லுடா. ஏன்னா சரியா கேட்கலையா? யாரும் கேட்கல. ஓகேவா? அதை ஒரு 4 வருஷம் படிக்க ஒரு 5 வருஷம் படித்தேன். 5 வருஷம். ஆமாம். டேய் தேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி கடைசியில் பால்கனியில் உட்காந்துட்டு குமார் கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கூலில் இருந்த மாதிரி என்னமோ இருக்குது. சரி, உண்மையிலே இந்த நாள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்கணும். எல்லாம் வந்து ஆன்சரை வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த காரியங்களுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக இது இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. நம்மலாம் 10th முடித்தோடனே பார்த்தீங்கன்னா 90ல் முடிச்சுட்டு வெளியே போனோம். 90ல் முடிச்சுட்டு வெளியே போனோம். அதுக்கு பிறகு நம்மளாம் திரும்ப ஒரு இதில் மீட் பண்ணோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேல்முருகன் அவங்க நீங்கள் 2000 2000 நாங்களாம் மீட் பண்ணி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் இல்லை நியர்லி 2 to 3 years தான். ஆனால் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. உண்மையில் 2000 ஆஃப்டர் 2000 இல்லை வேலை அது 2000 உங்கள் நம்ம மாமா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு மீட்டிங் தான். அதுக்கு பிறகு திரும்ப எல்லாம் மீட் பண்ணோன்ற அந்த உணர்வு உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்தாப்புல ஒரு 10 மணி இருக்கும். வந்து கூப்பிட்டு போனாப்புல. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்கார வச்சு ஜிப்மர் கேம்பஸில். ஹலோ ஆன்சர் கேட்காதா? ஸ்பீக்கரில் இருக்கா? சரி, கேட்கல. கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. நாங்கள் எப்படியாவது எல்லோரும் கேதர் பண்ணணும்னு. அப்புறம் 2 பேருமே வேலை வெட்டி இல்லாமல் இருந்தோம். பேசியே கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாப்புல. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே விட்டாச்சு. அந்த ப்ரோக்ராமே விட்டுட்டோம். நாங்கள் நிறைய முயற்சி பண்ணால் முடியல. சரி விட்டாச்சு. ஆனால் திரும்ப நம்ம ஜெனரேட் பண்ணி அந்த உணர்வுகளை தூண்டி நாம் அதை கேதர் பண்ணணும்னு திரும்ப கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் கிரேட். மறக்க முடியாது. ஆனால் அவள் அடுத்தது இன்னைக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது தான் உண்மையில் அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். அதனால் இந்த இடம் வந்து நம்மலாம் வந்து உருவாக்கின இடம். இன்றைக்கி நிறைய இடங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாலா என்ன சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆமாம். விஜயாவும் கங்காவும் திரும்ப நோண்டி எடுத்து விதை போட்டு தண்ணி ஊற்றுனாங்க. அது இன்னைக்கு வளர்ந்து செடி ஆயிடுச்சு. இன்னும் வர நாட்களில் மரமாகும். நம்பலாம். கவிதை. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரவிச்சந்திரன் கொஞ்ச நேரம் நில்லுங்க. சரி, அதாவது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
சில விஷயங்கள் நாம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாலா சொன்னார் அவருடைய பப்ளிக் லைஃப்பில் எப்படி அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இஸ் எ குட் மேன். சரிங்களா? அது மாதிரி நம்ம ராசு ஷேர் பண்ண விஷயங்கள், சிபி ஷேர் பண்ண விஷயங்கள், இதெல்லாம் எதோடைய ஒரு பின் விளைவுகள்னு யோசித்து பார்த்தீங்களா? இப்பேற்பட்ட நபர்கள் உருவாகி வர்றதுக்கு காரணம் என்ன? பணமா? பணம் தான் சிபியை வந்து இன்றைக்கி வந்து நேர்மையான ஒரு கவுன்சிலராக வச்சுச்சா? உங்கள் அப்பா மாத்திரம் இல்லைங்க, நாம் எங்கே வளர்ந்தோமோ அந்த இடம் தான். சரிங்களா? நம்மளை வளர்த்தது இந்த இடம் தான். அது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரும் முடியாது. அதால் நம்ம சின்னதுலேருந்தே நம்மளை வந்து மேக்கப் பண்ணி நம்மளை கொடுத்து இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக நிற்க வச்சது நம்ம வளர்த்த இந்த பள்ளிக்கூடங்கள் தான். அதிகமான நாட்கள் நம்ம இங்கே தான் ஒருத்தர் பழகிருக்கோம். சரிங்களா? அது பிரியப்பட்டா வேல்முருகன் திரும்ப வந்து படிக்கலாம். அப்படியா? அவன் கை தூக்கிட்டான். குட். அதால் மீண்டுமா எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. எல்லோரும் ஷேர் பண்ண மாதிரி நானும் என்னோடய லைஃப்பை ஷேர் பண்ணேன் இல்லைங்களா? படிப்பை முடித்த பிறகு டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணி படித்தோம், ஜெயித்தோம், வெளியே வந்தோம். நிறைய லட்சியங்களோடு தான் வந்தோம். வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு தான் நினச்சி ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஓட்டங்கள்லாம் வேஸ்ட்டுன்னு ஒரு நாட்களில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம், நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதால் படித்ததை விட்டு இன்றைக்கி வேறு ஒரு ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் உண்மையில் ஆத்ம திருப்தின்னு சொல்கிற மாதிரி மனசு நிறைஞ்ச ஒரு வேலையை செய்துட்ருக்கேன். என்னால் அநேகருக்கு உதவ முடியுது. ஒரு டாக்டராக எப்படி உதயசங்கர், எப்படி நம்ம ஜெகன் வேலை செய்கிறாரு, ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸாக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அது மாதிரி எனக்கும் என்னாலையும் வந்து சமுதாயத்துக்கு எதாவது செய்ய முடியும்ன்ற அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதால் கிட்டத்தட்ட என்னுடைய படித்த லைனே விட்டு நான் வேறு டிஃப்ரெண்ட் லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 6 இயர்ஸாக ஆஸ் எ சோஷியல் ஒர்க்கர் ஒரு இன்டர்நேஷ்னல் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரியலி ஐ எம் ஹாப்பி வித் மை ஜாப். ரொம்ப சிரமமான ஜாப் தான், ஃபீல்டு ஒர்க் தான், கடுமையான வேலைகள், கடுமையான கிளைமேட்லேயும் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனாலும் மனசு நிறைஞ்ச ஒரு சந்தோஷம், நம்ம மற்றவங்களுக்கு எதாவது செய்ய முடியுதுன்ற ஒரு இது. கல்யாணம் ஆயிடுச்சு, தலையில் நிறைய முடியும் போயிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன ஆன்சர்? புரியல. வீட்டிலேருந்து இட்ஸ் எ ஜாப். ஐ எம் பெய்ட். கரும்பு தின்ன கூலிங்கிற மாதிரி. ஸோ ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை ஜாப். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறந்து வளர்ந்தது ஒரு இந்து மார்க்கத்தில் இருந்தாலும் இப்போ நான் அட்வென்டிஸ்ட், 7th Day அட்வென்டிஸ்ட். இதில் வந்து 10 years பிஃபோர் வந்து பேப்டிசம் எடுத்துட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. யார் அன்பா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிடுவேன், விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிடுவேன். கொடுங்க, எனக்கு தெரியும் நீங்களாம் கொடுக்க மாட்டீங்கன்னு. ஸோ அதில் ரியலி வெரி ஹாப்பி டு see you all. என்னுடைய ஓட்டமும் வந்து பொருளை தேடி ஓடுந்தா தான் இருந்தது. எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணுன்ற மாதிரி என்னோட எய்மில் இருந்து நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் நாட்களில். தட் இஸ் நாட் எ லைஃப்னு ஒரு காலகட்டத்தில் உணர்ந்தேன் நான். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போனேன். அதில் வந்து நான் நிறைய படித்தேன். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில உண்மைகள். ஸோ ஜஸ்ட் ஐ காட் கன்வெர்டட், திஸ் இஸ் அ ட்ரூ வேன்ற மாதிரி வந்தேன். இன்றைக்கும் ஆனால் நான் போகிற பாதை சரியான பாதைன்னு நான் நினைக்கிறேன். இட் மோல்டட் மீ, இன்னும் மோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன. வைஃபும் ஷீ இஸ் அ கன்வெர்டட் அட்வென்டிஸ்ட். ஸோ என் பிள்ளைங்களும் வந்து ஒரு அட்வென்டிஸ்ட் பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. பையன் பேர் வில்லியம் கேரி. வில்லியம் கேரி இஸ் அ பயனியர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா. அவர் தான் ஃபஸ்ட்டு கல்கட்டாவில் வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட வந்த ஃபஸ்ட்டு பயனியர் கிறிஸ்டியன் மிஷினரி. அவரோட பேரை வச்சுருக்கேன் என் மகனுக்கு. பொண்ணோட பேர் நான்சி. என்னோடய பேரில் பாதி எடுத்து அவள் பேரை வச்சுருக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் செந்தில். போட இருந்தவர் கங்காதர் திலகர், தி கிரேட் கங்காதர் திலகரை கடைசியாக கூப்பிடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். குறைஞ்சது 20 இருக்கும்.
சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது நான் மட்டும் சேர்ந்து செய்யலை, இது எல்லாருக்குமே பங்கு இருக்குது. சிபி கிட்ட ஒரு 5 பேர்னா, இப்போ ஃபெரோஸ், சுனில் அவங்கவுங்க மூலிமா எல்லார் மூலிமா முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அடுத்த யூனியன் ஃபேமிலியோடு நடக்கணும். அப்புறம் வேறு என்ன, இது ஒன்றும் இல்லை. என்னை பற்றி நல்லா தெரியும். நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம எல்லோரும் ஈஸியாக இருந்து இன்டர்நெட்லேயே நான் இந்த நேரம் இருக்கும்போது எல்லோரையும் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுது, அடிக்கடி பேச முடிஞ்சுது. அவ்வளோதான். ஓகே, அப்படியா? சரி, அப்போ அடுத்த தடவை தனியாகவே வரும் எல்லோரும். ஆ 4 நாள் டூரா? அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அடுத்த தடவை எல்லாரும் வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யாரையும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரையும் வர வைங்க. ஓகேவா? பாய். இல்லை 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 ஸ்கூல் லைஃப்பில் கரெக்டாக நான் படிச்சிருந்தேன்னா உங்களோட பெரிய ஆளாக இருப்பேன் கண்டிப்பாக. அதை நான் மிஸ் பண்ணிவிட்டு லேட்டாக படித்ததுனால பிஸ்னஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன், சரி வரல. அதனால் சொந்தமாக தொழில் பண்ணுறேன். இப்போ எல்லாரோட நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னப்பா அவ்வளோதான். நான் ஒரு எண்டிங் ஸ்பீச். நெதர்லாண்ட்ஸில் என்னோடய ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு டே நான் நெதர்லாண்ட்ஸில் இறங்குறேன். என்கிட்ட காசே கிடையாது நிஜமாக. நான் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் பண்ணேன், டெம்பர் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு. அது வந்து பியூராக மெரிட் கிடையாது. நான் பாலசுப்ரமணி மெடிக்கல் இன்ஃபார்மேட்டிக்ஸும் ஒரு ஃபீல்டு அப்போ தான் புதுசாக வந்தது, யாருக்குமே தெரியாது. நான் யூஜி முடிக்கும் போது அதுமாரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் மட்டும் தான் தெரிஞ்சுக்கினேன். அந்த லேபுக்குள்ளே போய் உட்காந்துருப்பேன். அந்த லேபுக்குள்ளே ஏன் உட்காந்துன்றது பல விஷயம் இருக்குது. ஃப்ரீ இன்டர்நெட்டு, ஃப்ரீ கம்ப்யூட்டர் இருந்தது. அந்த பெரிய கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் IBM 360/A சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கம்ப்யூட்டர். ஸோ அதில் ஃப்ரீயாக உட்கார முடியுதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் உட்காந்துருப்பேன், அங்கே தான் தூங்குவேன். அவங்க எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க.